வணக்கம் நண்பர்களே! ஜோதிடம் பற்றின தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கும். அதாவது நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குதுன்னு சொல்லுவாங்க. அது நல்லதுக்கும் சரி, கெட்டதுக்கும் சரி. இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படியே கைகூடுமா அப்படிங்கிறது தெரியாது. அதாவது பிளான் போடலாம், அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ரிசல்ட் கூட எதிர்பார்த்த மாதிரியே கூட அமைஞ்சிரும். ஆனா, அதனுடைய பின் விளைவுகள் அப்படிங்கிறது என்ன மாதிரியான பாதிப்புகள் உண்டாக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியாது. ஆனா, தனுசு ராசிக்காரங்க இந்த மாத அமைப்பு பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் தொலைநோக்கு சிந்தனையோடு எல்லாத்தையுமே கொஞ்சம் உற்று நோக்கி செயல்பட்டு வர்றது நல்லது. அதாவது தற்காலத்துல அந்த குறிப்பிடத்தக்க விஷயங்கள், நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், நீங்க செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள், அது சாதகமாகவும், பாதகமாகவும் இருக்கலாம். ஆனால் பிற்காலத்துல அதனுடைய நிலைமை என்ன மாதிரியான பாதிப்புகள உண்டாக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி செயல்பட முயற்சி பண்ணுங்க. ஏன்னா பொதுவாகவே ஜோதிடத்துல இந்த மறைவு ஸ்தானங்கள்ல அதிகப்படியான வக்ர கிரகங்கள் சேர்ந்து செயல்படும் பொழுது, நல்லவங்களும் கெட்டவங்களா ஆவாங்க, கெட்டவங்களும் நல்லவங்க ஆவாங்க. நல்லதுன்னு நெனச்சு தான் காரியத்த செஞ்சிருப்போம். ஆனா அது தேவையில்லாத பிரச்சனைகள கொண்டு வரும். கெட்டதுன்னு நெனச்சு ஒதுக்கி ஒதுக்கி விட்டுருவோம். பிற்காலத்துல பார்த்தா அது பெரிய அளவுல நமக்கு முன்னாடி வளர்ந்து நின்னு நம்மள பழிச்சு காட்டவும் செய்யும். அதனால தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் இப்போதைய நிலையில எது சரி, எது தவறு அப்படின்னு ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அதனால தனுசு ராசிக்காரங்க இந்த 1 மாத காலத்திற்கு எது நடந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருந்து வர்றது நல்லது. நல்லதோ, கெட்டதோ எல்லாமே கடவுள் விட்ட வழின்னு கொஞ்சம் அமைதியாக இருந்து வாங்க. அவசரப்பட்டு காரியங்கள் இறங்கின பிறகு அது என்ன மாதிரியான விளைவுகளாகவும் ஏற்படலாம். அது சாதகமாகவும் அமையலாம். இல்ல பெரிய அளவுல பாதகமாகவும் மாறலாம். இப்படித்தான் அமையும் அப்படிங்கிறத எதையுமே ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு நிலையில தான் கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருந்து வருது. ஆனால் அப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலைகள்ல அமைதியாக இருந்து வர்றது நன்மையை கொடுக்கும். பேச்சுவார்த்தைகள் கலகலப்பு தன்மை இருக்கும். புதிய விஷயங்கள், காரியங்கள் மூலமாக தேவையில்லாத அலைச்சல்கள், சங்கடங்கள், விரயங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். இது சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த ஒரு விஷயத்திலும், காரியத்திலும் இறங்காதீங்க. அந்த வகையில புதுசா ஏதாவது ஒரு காரியத்தில இறங்குறீங்க, செயல்படுத்துறீங்க அப்படிங்கும்போது அதிகப்படியான கவனம் தேவை. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள், அளவான அமைப்புகள் வாகனங்கள்ல போய் வரும்பொழுது கூட தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில செவ்வாய் வக்ர நிலையில செயல்பட்டு வராங்க. இது சாதகமான அமைப்புகளும் கொடுக்கும், பாதகமான அமைப்புகளும் கொடுக்கும். ஸோ வாகன விஷயங்கள்லாம் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அதேபோல இந்த சொத்துக்கள், நிலபுலன்கள் சார்ந்த விஷயங்களும் அப்படித்தான். எதையும் அவசரப்பட்டு இறங்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கு. இந்த காசு பண சமாச்சாரங்கள்ல தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆதாயம் மிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த மாத அமைப்பின்படி ஏதாவது ஒரு வகையில பொருள் வரவுகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். கடந்த மாதத்தை பார்க்கும்பொழுது தனுசு ராசிக்காரங்க இந்த காசு பண விஷயங்களுக்காக கொஞ்சம் கடினமான முயற்சிகள்லாம் ஈடுபட்டு இருப்பீங்க. சிரமப்பட்டாலும் பரவாயில்ல 4 காசு சம்பாரிச்சவங்களும் ரொம்ப முனைப்போடு செயல்பட்டு வருவீங்க. அதற்குண்டான ஆதாயங்கள பெறக்கூடிய நிலைகளை இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்து வரும். ஏதாவது ஒரு வகையில காசு பண தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். பொருள் வரவுகள் சிறப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு சேமிப்புகள் உயர்வதையும் பார்க்க முடியும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து சங்கடங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பொது விஷயங்கள், காரியங்கள் வகையில் அளவான ஈடுபாடுகள் இருந்தால் போதும். மற்றவங்க வகையில் இந்த தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்க எதார்த்தமாக ஒன்று சொல்ல அது வெளியில போய் சேரும்போது அது வேற மாரி தான் போய் சேரும். இதனால தேவையில்லாத கருத்து வேற்றுமை என்பது உருவாகுது. அதனால வெளி விஷயங்கள், காரியங்கள் அப்படின்னு வரும்போது தனுசு ராசிக்காரங்க இந்த மாரி கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதுனால, அதேபோல மற்றவங்க வகையில தேவையில்லாத அலைச்சலும், விரயங்களும் கூடுதலாக இருக்கும். எதார்த்தமாக ரூ. 1 செலவு பண்ண வேண்டிய இடத்துல தேவையில்லாம 4 பேர் சேர்ந்து ரூ. 10 செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதனால வெளி விஷயங்கள், காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது கொஞ்சம் கவனத்தோடும், நிதானத்தோடும் செயல்பட்டு வர்றதே நல்லது. பிரயாணங்கள் வகையில மாத்தி முற்பகுதியில கொஞ்சம் அலைச்சல் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். மாத்தி பிற்பகுதியில பிரயாணங்கள் வகையில சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் என்பதில கொஞ்சம் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் என்பது போகும். சில விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் குழப்ப நிலைகள் என்பது தென்படும். செய்யலாமா, வேண்டாமாங்கிற யோசனைகள் இருக்கும். எதுவாக இருந்தாலும் நிதானத்தை யோசித்து செயல்படுறதே நல்லது. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும். சிலருக்கு ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்கும். குடும்பத்துக்குள் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குடும்ப ரீதியான விஷயங்கள், காரியங்கள் அதாவது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து செய்யணும்னு நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள், காரியங்கள் செய்து முடித்து திருப்திகரமான விஷயங்களை பார்த்து வருவீங்க. இந்த வகையில் குடும்பத்துக்குள்ள யதார்த்தமான சுமூகமான சூழ்நிலைகளை பார்த்து வர முடியும். குடும்ப உறவுகள் வகையிலும் ஒரு கலவையான அமைப்புகளை எதிர்பார்க்கணும். சில நேரங்கள்ல ரொம்பவுமே சப்போர்ட்ஃபுல்லாக செயல்பட்டு வருவாங்க. சில நேரங்கள்ல கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய விஷயங்கள், காரியங்களுக்கு உறுதுணையாக இருந்து வரவும் செய்வாங்க. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். குறிப்பா மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள், டென்ஷன்கள் பெற்றோர்கள் வகையில போகும். மாதத்தின் பிற்பகுதியில பெற்றோர்கள் வகையில சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக இளைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் தேவையில்லாத டென்ஷனும், அலைச்சலும் ஏற்படுத்தும். அதனால் உடன்பிறப்புகள் வகையில் பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க.
அதேபோல கணவன் மனைவி உறவுகளும் அப்படிதான். பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது வந்து போயிட்டு தான் இருக்கும். வாழ்க்கை துணையின் வகையில முன்னுக்கு பின் முரண்பாடான விஷயங்கள எதிர்பார்த்து வருவீங்க. அதனால இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் மனசு போய்க்கிறது நல்லது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியாகத்தான் இருக்கும். ஆகையினால் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டு வர்றது நல்லது. குழந்தைகளுடைய விஷயங்கள் அவசரப்படாதீங்க. இந்த குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கூட ஏதாவது ஒரு காரியங்கள் செய்றதுக்கு முன்னாடி பலவித குழப்பங்களும், டென்ஷனும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள சொல்லுவாங்க. எத செய்றது, எத விடுறது அப்படிங்கிறதே புரியாது. இதனால குழந்தைகளுடைய விஷயங்கள், காரியங்கள் அப்படின்னு வரும்போது நிதானம் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படுது. திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறது சாதகமாக இருக்கு. இருந்தபோதிலும் இப்போதைய நிலையில கொஞ்சம் அவசரப்படாதீங்க. எத செய்றதுனாலும் கொஞ்சம் தீர விசாரிச்சு செயல்பாட்டுல இறங்குறது நல்லது. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் உறவினர்கள் வகையில தேவையில்லாத அலைச்சல்கள், சங்கடங்கள் அப்படின்னு அதிகமாக இருக்கும். நண்பர்கள் வகையில சில சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். சில விஷயங்கள், காரியங்கள் வகையில நண்பர்கள் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப்பெற்று வருவீங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான நிலைகள் தான் இருக்கு. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களும் வழக்கமான நிலைகள் தான் பார்க்குவீங்க. எல்லாமே ஒரு அளவான அமைப்போடு தான் செயல்படும். சிலருக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சாதகமான நிலைகளை கொடுத்து வரலாம். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக ஆதாயங்களை பெற்று வருவீங்க. ஓரளவு தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு சில கிரகங்கள் சாதகமான நிலைகள் இருந்தாலும் பெரும்பாலான கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ஒரு குழப்ப நிலைகளிலே செயல்பட்டு வர்றதுனால இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசிக்காரங்க அவசரம் இல்லாமல் நிதானத்தோடு செயல்பட்டு வர்றது அவங்களுக்கு நன்மையை கொடுத்து வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா